வெல்கம் டு மை சேனல் திரள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீப்ளீட்டிங் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 2 பல்லு போர்ஷன். பார்ட் 1 வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரிக்கு நான் ஃபோல்டிங் மெத்தடில் தான் பல்லு போர்ஷன் வந்து ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ளீட் எவ்வளோ சைஸ் வேணுங்கிறத நம்ம முதல்ல மெஷர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ளீட் வந்து 4 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அந்த சாரீ சைஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன் எல்லாத்தையும் நான் ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு ப்ளீட்ஸ் வந்து எல்லாம் ஒரே சைஸாக ஈவனாக கிடைக்கும். இப்போ நான் அயர்ன் பண்ணது எல்லாமே வந்து பேக் சைட் ஆஃப் தி சாரீ தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம ஃபோல்டு எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் ஆகி வந்துடும். பொறுமையாக எல்லா ப்ளீட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ளீட்டும் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பின் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பல்லு ஹைட் எவ்வளோ தூரம் மெஷர் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு ப்ளீட்டாக நம்ம எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பின் போட்ட ப்ளேஸை வந்து பெக் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் ப்ளீட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக நம்ம கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் வந்து நமக்கு முன்ன பின்ன ஆகாமல் இருக்கும். நம்ம பல்லு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை பின்ஸ் வேணாலும் போடலாம். 3 to 4 பின்ஸ் வந்து நம்ம போட்டு செக்யூர் பண்ணலாம். நான் வந்து 3 பின்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் நம்ம எடுத்த சைஸ்லேயே மெயின்டைன் ஆகணும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பல்லு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக நிதானமாக பண்ணால் தான் கரெக்டாக வரும். நம்ம மொத்தமாக திருப்பி போட்டு லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு மொத்த ஃபோல்டும் எடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மீடியம் சைஸில் கேப் விட்டு பின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம அந்த ஃபஸ்ட் ப்ளீட்டோட சைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக ப்ளீட் பண்ணிவிட்டும் அயர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு பின்னிங்க்கு இடையிலையும் அயர்ன் பண்ணிக்கிட்டேவும் வரலாம். நான் மொத்தமாக பின் பண்ணிவிட்டு அப்புறம் அயர்ன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பல்லு ஹைட் எவ்வளவோ அவ்வளோ தூரம் பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பின்னிங்க்கு இடையிலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. செஸ்ட் போர்ஷன் எப்படி அயர்ன் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொங்கலை உங்கள் ட்ரெடிஷ்னல் வேரில் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண நம்மக்கிட்ட பொங்கல் காம்போ அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள். ப்ரீப்ளீட் பண்ணுங்கள். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.